மாஸ்க் மேன் தான் யாரு என்னன்னு இன்னும் என்கிட்டயே சொல்லல. சொல்லியிருந்தா கூட இவர்கிட்ட நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இந்த ராகவ் கிட்ட தெளிவா சொல்லலாம். இப்ப நான் சொன்னாலும் இவரும் நம்ப மாட்டாரு. இப்ப இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா, சமாளிப்போம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், மிஸ்டர் ராகவ், உங்க ஃபியூச்சர் பிளான பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உதாரணமா கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை குழந்தைகள் பெத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள். என்னடா இது, இப்பதான் லவ் ப்ரப்போஸ் பண்றோம், அதுக்குள்ள குழந்தைங்களை பத்தி பேசுறாளே, நம்மளை விட ஸ்பீடா தான் இருக்கா என்று நினைத்த ராகவ், இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா குறைஞ்சபட்சம் 1 டசன் குழந்தைகளாவது பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறினான் ராகவ். ஆஹா, இதத்தானே எதிர்பார்த்தேன் என்று நினைத்த நித்யா, சாரி சார், என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, அதுக்கான தகுதி எனக்கு இல்ல என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் ராகவின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. நிஜமாதான் சொல்றியா என்று கேட்டான். இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்வாங்களா சார்? உண்மையதான் சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர் எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா செக் பண்ணி பாக்குறீங்களா என்று நித்யா ராகவை பார்த்து கூறவும், நம்ப முடியாமல் அவளை பார்த்த ராகவ், ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, இந்த விஷயத்தை இவ்ளோ சந்தோஷமா சொல்ற என்று சந்தேகமாக கேட்டான். ஐயோ சார், நான் ஒன்னும் சந்தோஷமா சொல்லல, என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா இருக்கு என்று கூறியவள் தன்னுடைய கண்களுக்கு கீழே விரலை வைத்து இழுத்து காட்டியவள், பாருங்க சார், என் கண்ணு எப்படி கலங்கிருக்குன்னு. பொதுவா நம்ம சொசைட்டில கல்யாணம் பண்ணிக்கிறதே குழந்தை பெத்துக்கிறதுக்காக தான். என்னால உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாது. இந்த சொசைட்டில உங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய கௌரவமான ஃபேமிலின்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி பொண்ணுங்களை நிச்சயமா உங்க ஃபேமிலில ஏத்துக்க மாட்டாங்க என்று நித்யா முடிந்தவரை தன்னுடைய முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு கூறினாள். அப்படின்னா நிஜமாவே உனக்கு குழந்தை பிறக்காதா என்று ராகவ் அவநம்பிக்கையுடனும் ஏமாற்றத்துடனும் கேட்கவும், அப்பாடா, இனிமே இவரு நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு, இப்பவே துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறாரு என்று நினைத்த நித்யா, ஆமா சார் என்று மிகவும் சோகத்துடன் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த ராகவ் திடீர் என்று வாய்விட்டு சிரித்தான். நாம சொன்னதை கேட்ட உடனே தலை தெறிக்க ஓடிடுவார்னு பார்த்தா இவர் என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை நான் சொன்னதை நம்பலையோ என்று நித்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. என்ன நித்யா, உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த நீ இன்னும் எத்தனை தடவை தான் என்கிட்ட சொல்லுவ? ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட சொல்லிட்ட. நான் அப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு குழந்தையே வேணாம், நீ மட்டும் போதும். என் தம்பிக்கு பிறக்க போற குழந்தையே எங்க குடும்பத்தோட வாரிசா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். குழந்தை பெத்துக்கணும், அதுக்கப்புறம் அதை வளர்க்கணும், இந்த மாதிரி எந்த பிரஷரும் இல்லாம லைஃப் லாங் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம் என்று ராகவ் மிகவும் உற்சாகமாக கூறினார். அடடா, கர்ப்பமா இருக்கும் போது பொண்ணுங்களுக்கு பொதுவா புத்தி கெட்டு போயிடும்னு அப்பவே மாஸ்க்மேன் சொன்னாரு. அதே மாதிரி எனக்கு இப்ப புத்தி கெட்டு போயிடுச்சு. நான் முன்னாடியே எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த ராகவ் கிட்ட சொன்னதை மறந்து போய் திரும்பவும் அதையே சொல்லிருக்கேன். இப்ப எப்படி இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் கையில் இருந்த கேரியரை பார்த்த ராகவ், நித்யா, யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற? உன்னோட பெரியப்பாவுக்கா என்று கேட்டவன் அவள் கையில் இருந்த கேரியரை பிடுங்கி மூடியை திறந்து வாசனையை நுகர்ந்தவன், வாவ், சூப்பர், இந்த ஸ்மெல்ல இதை இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு, நாளைக்கு எனக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வா என்று கூறினான். ராகவ் கூறியதை கேட்டவுடன் திகைத்து போய் திரும்பி பார்த்த நித்யா, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது என்று கூறினாள். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ நாளைக்கு எனக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வர, அப்படி இல்லன்னா அடுத்து நடக்க போற கார் ஷோவுக்கு நீ வர வேண்டாம் என்று கூறினான். ராகவ் கூறியதை கேட்ட நித்யா வாயை மூடிக்கொண்டு கண்கள் விரிய, எந்த பாஸாவது இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுவாங்களா? உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் தோணுது என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் இறங்க வேண்டிய ஃப்ளோர் வந்துவிட்டது. உடனே அவசரமாக ராகவிடமிருந்து கேரியரை வாங்கி கொண்ட நித்யா, சார், நான் என் பெரியப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கணும், நம்ம வேலையை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், பாய் சார், see you later என்று சொல்லிவிட்டு அவசரமாக அந்த லிப்டில் இருந்து வெளியேற போனாள். ஆனால் ராகவ் விடவில்லை. அவசரமாக பாய்ந்து வந்து அவளுடைய கையை பிடித்து மீண்டும் லிப்டுக்குள் இழுத்து, எங்க தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா என்று சொல்லிவிட்டு லிப்ட் கீழே இறங்குவதற்கான பட்டனை அழுத்தினான். லிப்டின் கதவு மூட போனது. உடனே தன்னுடைய முழு பலத்தையும் ஒன்று திரட்டி ராகவிடமிருந்து தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொண்ட நித்யா வேகமாக வெளியில் ஓடி வந்தாள். உடனே ராகவ் தாவி வந்து அவளை பிடிக்க போனான். ஆனால் அதற்குள் லிப்டின் கதவு மூடிவிட்டது. அருகில் இருந்த சுவரில் அப்படியே சாய்ந்து நின்ற நித்யா, அப்பாடா என்று ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன்னுடைய பெரியப்பா இருந்த வார்டுக்குள் வந்தாள்.
குணாவின் அறைக்கு வெளியே மணிசேகர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் புன்னகைத்த நித்யா, அங்கிள் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நீங்க ஏன் ஒரு கால் கூட பண்ணவே இல்ல? நான் கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துச்சு. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களா அங்கிள் என்று நித்யா கேட்டாள். ஆமா நித்யா, அந்த மாஸ்க் போட்ட தம்பி கொஞ்ச நாளைக்கு என் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுச்சு. அந்த அயோக்கிய ராஸ்கல் பிரகாஷ் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸும் என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. நல்ல வேளை அந்த மாஸ்க் போட்ட தம்பி மட்டும் இல்லனா இந்நேரம் நான் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பேன் என்று மணிசேகர் கூறினார். நித்யா ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த பிறகு அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதை பற்றி அவள் இப்பொழுது மணிசேகரிடம் விசாரித்தாள். பிரகாஷ் வீட்ல இருந்து நீ அக்ஷயாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டாங்க. நல்ல வேளை அப்ப அந்த மாஸ்க் போட்ட தம்பி தான் போலீஸ் கிட்ட பேசி என்ன அங்க இருந்து பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் இங்க இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியான உடனே நான் திரும்பி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப அக்ஷயாவும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் ஆபத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இது கொலை கேஸ் ஆயிடும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு தைரியம் சொல்லி அங்க தங்க வச்சுது. அங்க என்னை எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி தான் பிளட் பேங்க் மூலமா அக்ஷயாவுக்கு தன்னோட ரத்தத்தை கொடுத்துச்சு. அதனால அக்ஷயாவும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் உயிர் பழிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு என்று மணிசேகர் நடந்த அனைத்து விஷயங்களையும் நித்யாவிடம் கூறினார். அப்படின்னா அக்ஷயாவுக்கு ரத்தம் கொடுத்தது மாஸ்க்மேன் தானா? கடவுளே, நான் நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இவர் தலையில வச்சு தாங்குறாருன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இவர் நல்லா கவனிச்சுக்கிறாரு. ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை கூட இந்த மனுஷன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. நமக்காக இவ்ளோ பண்ற இவரு யாரு? எப்படி இருப்பாரு? இப்படி எந்த விஷயமுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது என்று நித்யா யோசிக்க ஆரம்பித்தாள். அம்மாடி நித்யா, அந்த மாஸ்க் போட்ட தம்பி தங்கமான பிள்ளையா இருக்கு. நீ அந்த தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுமா என்று மணிசேகர் கூறவும், கண்டிப்பா சொல்றேன் அங்கிள் என்று நித்யா கூறினாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மணிசேகர், அந்த அக்ஷயாவோட புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. நம்ம கிட்ட காசு பணம் இல்லனாலும் மானம் மரியாதையோட கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம். நாம செஞ்ச ஒரே தப்பு அக்ஷயாவை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு அவ சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு நாம அவளை அனுப்பி வச்சு படிக்க வச்சதுதான். அங்கெல்லாம் நம்ம கல்ச்சர் மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன்லாம் இருக்க மாட்டாங்களாம். பிடிச்சா இருப்பாங்களாம், பிடிக்கலன்னா அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு போய் வேற ஒருத்தவங்க கூட இருப்பாங்களாம். இந்த அக்ஷயா வெளிநாட்டுக்கு போய் தான் இப்படி கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் என்று அவர் விரக்தியாக கூறவும், அதை கேட்டு கசப்புடன் சிரித்த நித்யா, அக்ஷயா தான் வெளிநாட்டுக்கு போய் கெட்டு போயிட்டா, ஆனா அவங்க அம்மா மேனகா ஏன் இப்படி பண்ணினாங்க? அவங்க இங்க தானே இருந்தாங்க என்று அவள் கேட்டாள். இதுக்கெல்லாம் காரணம் என் அண்ணன் குணாதான். அவர் தன் மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக மேனகாவுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டாரு. அந்த மேனகாவோட ஆசைக்கு அளவே இல்ல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு அவ ஆசைப்பட்டா. ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே எங்க அண்ணன் குணாவால கொடுக்க முடியல. அதனாலதான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேடிக்கிட்டா என்று மணிசேகர் கூறினார். ஆமா அங்கிள், என் ஃப்ரெண்டு அதான் உங்களை காப்பாத்தின அந்த மாஸ்க்மேன் கூட மேனகா பெரியம்மா பத்தி விசாரிச்சு சொன்னாரு. அவங்க இப்போ ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரமே இங்க வரப்போறாங்களாம் என்று நித்யா கூறினாள். என்னது, அந்த மேனகா இங்க வரப்போறாளா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவ இங்க வரப்போறாளாம்? இப்ப எதுக்கு அவ இங்க வரா? இங்க படுத்த படுக்கை இருக்கிற என் அண்ணன் கிட்ட தனக்கு கல்யாணமான விஷயத்த வந்து சொல்றதுக்காக வராலாமா என்று கோபமாக மணிசேகர் கேட்கவும், இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் இல்ல. பிரகாஷுக்கும் அக்ஷயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் பொண்ணோட அம்மா தன்னோட மருமகனையும் அந்த குடும்பத்தையும் பாக்குறதுக்காகவும் அவங்க இங்க வராங்க. 1000 தான் இருந்தாலும் அக்ஷயா அவங்க பெத்த பொண்ணுதான் என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் தன்னுடைய பற்களை கோபமாக கடித்த மணிசேகர், ஓ, பிரகாஷுக்கும் அக்ஷயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மேனகா இங்க வராளா? அந்த அயோக்கிய ராஸ்கல் பிரகாஷ் கிட்ட இருந்து அக்ஷயாவை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா நாளைக்கு அக்ஷயாவுக்கும் உன்னோட நிலைதான் வரப்போகுது என்று கூறியவர் தான் சொல்ல வந்ததை அப்படியே பாதியில் நிறுத்திவிட்டு, நித்யா, அன்னைக்கு அந்த அயோக்கிய பிரகாஷ் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா என்று கேட்டார். உடனே நித்யா, என்ன அங்கிள் சொன்னாரு என்று கேட்கவும், அக்ஷயாவை நான் அவங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிடணுமா, அவனுக்கு அக்ஷயா கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லையா, அவன் மனசுல இப்போ நீதான் இருக்கியா அப்படின்னு என்கிட்டயே அவ்வளவு தைரியமா சொல்றான். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன இந்த ஜென்மத்துல நான் பார்த்தது கிடையாது. இவன் தன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நம்ம வீட்டு பொண்ணுங்கன்னா இவனுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? இந்த லட்சணத்துல இந்த அக்ஷயா அவன்தான் வேணும்னு வயித்துல ஒரு புள்ளையோட நிக்கிறா என்று உரத்த குரலில் கூறிய அவருக்கு ஆத்திரத்தில் மூச்சு வாங்கியது. நிசப்தமாக இருந்த அந்த இடத்தில் மணிசேகர் வேகமாக பேசவும் அவர் ஹாலை கடந்து சென்ற நர்சுகள் அவர்களையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றார்கள். உடனே நித்யா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, அங்கிள் ப்ளீஸ், இது ஹாஸ்பிட்டல், இங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க
என்று கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட மணிசேகர், சாரிமா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரி, நீ சொல்லுமா, இப்ப நீ என்ன பண்ண போற என்று கேட்டார். நான் திரும்ப பிரகாஷ் கூட போய் வாழ விரும்பல அங்கிள். இப்போதைக்கு பெரியப்பாவோட உடம்பு சரியாகணும், அதுதான் முக்கியம். நான் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று நித்யா கூறினாள். நித்யா கூறியதை கேட்ட மணிசேகர் அவளுடைய தலையை அன்புடன் தடவி கொடுத்து, பணத்தை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? அதை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ சின்ன பொண்ணு, குருவி தலையில பனங்காய தூக்கி வைக்கிற மாதிரி இவ்ளோ பெரிய சுமைய நீ சுமக்க வேண்டாம் என்று கூறினார். உடனே அவரை பார்த்து அன்புடன் சிரித்த நித்யா, அங்கிள், பெரியப்பா எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு எப்படியாவது ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு. இப்ப உங்க 2 பேருக்கு வயசாயிடுச்சு, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று நித்யா கூறவும் அவளை பார்த்து புன்னகைத்த மணிசேகரின் முகத்தில் உடனே சோகம் பரவியது. நித்யா, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுற. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உனக்கு பட்டர்ஃப்ளை போட்ட ஹேர் பேண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதோட விலை ரொம்ப அதிகம். ஆனாலும் உனக்காக நானும் குணானனும் கடைக்கடையா ஏறி இறங்கி அந்த ஹேர் பேண்டை வாங்கிட்டு வருவோம். அந்த ஹேர் பேண்ட் பழசாகிற வரைக்கும் நீ அதை பத்திரமா வச்சு போட்டுப்ப. ஆனா அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையான பிறகு நம்ம குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு சாதாரண ஹேர் பேண்டே போதும்னு சொல்லுவ என்று கூறிய அவர் பழைய நினைவுகளில் மூழ்கினார். அவர் கூறியதை கேட்டவுடனே நித்யாவும் கண்ணாடி சுவர் வழியை பார்ப்பது போல தன்னுடைய சிறுவயது நினைவுகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து, என்ன நித்யா, நான் சொல்றது உன் காதுல விழுதா என்று மணிசேகர் அவளை நிகழ்காலத்திற்கு இழுத்து கொண்டு வந்தார். நீ +2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருந்த. உனக்கு பெரிய காலேஜ்ல படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சது. ஆனா அக்ஷயா வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டதுனால உன்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. அவளுக்காக நீ உன் வாழ்க்கையையும் படிப்பையும் தியாகம் பண்ணின. ஆனா இப்ப அவ உன்னோட வாழ்க்கைய உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீ இப்ப நினைச்சா கூட திரும்பவும் காலேஜுக்கு போய் படிக்கலாம். நீ செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன். நீ திரும்பவும் காலேஜுக்கு போ. பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் பெரிய சொத்து. எங்களுக்கு அப்புறம் அந்த படிப்பு உனக்கு கை கொடுக்கும் என்று மணிசேகர் கூறினார். என்ன இது, இவர் திடீர்னு என்ன காலேஜுக்கு போய் படின்னு சொல்றாரு? நாம இப்ப கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்லிடலாமா? சொன்னா இவர் அதை எப்படி எடுத்துப்பாரு என்று நித்யா யோசிக்க ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.